நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த வித தடையின்றி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ஒரு எளிய முறையில் கணக்கீடு மெத்தடில் மேத்தமெட்டிக்ஸ் முறையில் கூட்டல் கழித்தல் முறையில் நமக்கு வந்து லெவல்ஸ் எடுத்து ப்ரீமியம் கால்குலேஷன் அடிப்படையில் தந்துட்டுருக்கேன். ஸோ மிக எளிமையான மெத்தடாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ நிறைய நண்பர்கள் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கீங்க. அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கைஸ், நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஸோ மன்னிக்கவும். சில பர்சனல் ஒர்க் இருந்தது. அதுவும் இல்லாமல் உடல்நிலையும் சரியில்லை. ஸோ அதன் காரணமாக வீடியோ போட முடியல, மன்னிக்கவும். ஸோ தொடர்ந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் நான் வந்து டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா விஐபின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அதுலேயும் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 5:30க்கெலாம் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் அந்த லெவல்ஸ் எல்லாமே. ஸோ தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் அந்த இதுலேயும் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் கைஸ். ஸோ நேற்று லெவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த லெவல் நான் நேற்று தந்திருந்தேன் காலையில் ஏர்லி மார்னிங். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 4th ஆகஸ்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கைஸ். இதுதான் அந்த லெவல்ஸு. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு நண்பர் வந்து பதிவு போட்டிருந்தாரு. எனக்கு ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருந்துச்சு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட அந்த ஒரு பதிவுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி ஆகணும். ஸோ யாராக இருந்தாலும். ஸோ ஒரு நண்பர் வந்து பதிவு போட்டிருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும். மிஸ்டர் கார்த்திக் ராஜா 5699. நண்பரே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ப்ரைஸில் எல்லா பிளேஸ்லேயும் கோடு போட்டுட்டு லெவலில் ஊற ஏமாத்துறீங்க. என்ன அடுத்த கோர்ஸு செல்லருக்கு எய்மா? பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஏமாறுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நண்பர் கார்த்திக், உங்களுக்கு ஒரு நான் பதிவு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பதிவுக்கான ஒரு பதில். ஸோ நான் ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கணும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் வெளிநாட்டில் ஒரு அரசாங்க பணியில் எண்ணெய் நிறுவனத்தில் கை நிறைய மாதம் ஒரு 6லேருந்து 7 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். சரிங்களா? நான் வந்து இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக போடுறேன். விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸுன்னுலாம் நான் எதுவும் விற்கலை. இந்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க விஐபி குரூப்னு சொல்லியிருக்கு. அதை ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் அவங்க ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நான் பொதுவாக ஃப்ரீயாகவே இப்போ வந்து எல்லா லெவல்ஸும் தந்துட்டுருக்கேன். நான் யாருக்கும் எந்த வித காசும் வாங்கிட்டு இந்த லெவல்ஸ் நான் தரல. ஓகே, அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் போட்ட பதிவுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய லெவல்ஸை பாருங்கள். பிடிக்கலைன்னா நீங்கள் விலகி உங்களுக்கு யார் வந்து இந்த கோடு போடாமல் எந்த மாதிரி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் யாரை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களோட சொந்த வெறுப்பு. ஓகே நண்பரே? ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த துறையில் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்கள் நிறைய வந்து கோடுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். நான் வந்து ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தரேன் காரணத்தினால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் கோடாக தெரியும். சரிங்களா? இந்த கோடாக தெரிகிற இடம் வந்து இந்த கோடு வந்து இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் ஏரியாவும் நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அதில் கம்பைன் பண்ணி காட்டுறதுனால தான் உங்களுக்கு அதிகமாக காட்டும். புரியுதுங்களா? நான் இப்போ லெவல் கோடே இல்லாமல் வெறும் ஃபிபனாச்சி மட்டும் வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான கோடுகள் இருக்காது. ஸோ அதனால் அந்த நண்பருக்கு வந்து ஒரு எளிமையாக நான் ஒரு விளக்கம் தரேன். இதுதான் வந்து அதிகமாக கோடுகள் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபிபனாச்சியும் ப்ரைஸ் ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி தரேன். இது வந்து நான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ ஒரு சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் நான் வந்து இந்த ஃபிபனாச்சி இதெல்லாம் வந்து தந்துட்டுருக்கேன். என்னோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எளிய முறையில் இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் தரக்கூடிய இந்த ப்ரீமியம் அடிப்படையில் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபிபனாச்சியும் அக்யூரசி இருக்கும். 100% ப்ரைஸ் ஆக்ஷன் இதுலேயும் வந்து அக்யூரசி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது. நான் சொன்ன லெவல்ஸ் அக்யூரேட்டாக உங்களுக்கு இந்த ரிவர்சல் ஜோன் இது வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு பிஃபோராகவே இந்த 24,734, 37 ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஏரியா வந்து நான் வந்து ஒரு ஆகஸ்ட் 1 அன்றைக்கே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரிவர்சல் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்கனவே வரைஞ்சி வச்சது தான். நம்ம ஒன்றும் புதுசாலாம் வரையல. ஸோ நீங்கள் லாங் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
ஓகே கைஸ், இந்த லெவல் எங்கே மார்க் பண்ணிருக்கேன் பார்த்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு அந்த நண்பருக்கு விளக்கம் தரதுனால கொஞ்சம் நீளமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவரோட பதிவை நான் வரவேற்கிறேன். எனக்கு எந்த ஒரு கோவமோ எதுவும் இல்லை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்கிறாரு. அவரோட கருத்து சுதந்திரம் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ எனக்கு நான் யாரையும் ஏமாற்றி இது பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை. சரிங்களா, கடவுள் நல்லபடியாக நான் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஓகே, காட் கிரேஸ். ஓகே நண்பரே, ஸோ நான் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வந்து நீங்கள் சார்ட்டில் வந்து இப்படி பார்க்கும்போது நிறைய லெவல் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு லெவலும் மேலே தாண்டி போகணும். ஒரே நாள் நான் இந்த மாதிரி ஏற போட்டதெல்லாம் ஒரே நாளில் ஏறாயே அப்படியே வந்து 500 பாயிண்டில் நிஃப்டியில் போயிடாது. ஒரு நாளைய ரேஞ்சு 150, 100லேருந்து 150, அதிகபட்சம் போனோன்னா 200லேருந்து 250. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் 2% போகிறோம் அப்படின்னா தான் 250, 300 பாயிண்ட் வந்து கீழே விடுவோம். ஓகேவா, ஸோ இதான் வந்து இந்த நிஃப்டியில் வந்து அந்த லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். எக்ஸாக்டாக அந்த 737 அந்த லெவல் எங்கே மார்க் பண்ண எனக்கு பார்த்து சொல்கிறாருங்க. ஸோ இது 31 ஜூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த ஸ்குவைஸ் பண்ணி இங்கே காட்டியிருக்கேன். பட் ஆனால் 737, 31 இந்த லெவல்லாம் இங்கே இருக்கிறது. ஸ்குவைஸ் பண்ணதுனால கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வேர்டில் வந்து நான் காப்பி பண்ணதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். இதுவே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிஃப்டி சார்ட்டை வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி என்லார்ஜ் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பக்கத்தில் லெவல்ஸ் தெரியாது. ஓகே நண்பர்களே, ஸோ நான் இனிமேல் வந்து அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் இதை வந்து காட்டாமல் உங்களுக்கு நான் வந்து லெவலை வந்து என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் சார்ட்டோ தனியாகவும் இல்லை ஃபிபனாச்சி தனியாகவும் நான் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, அப்படி இல்லை நம்ம எளிய முறையில் கணக்கீடு மெத்தடில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே கைஸ், ஸோ எனிவே கார்த்திக் அந்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம போடக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியேறனா வெளியேறிக்கலாம், உங்களோட சொந்த விருப்பம் இருக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ வாங்க நம்ம இந்த மாதிரி நிறைய நண்பர்களை வந்து கமெண்ட்ஸ் போடுறது வரவேற்கிறேன். ஸோ என்னோட குறைகள் எது இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டுங்க. அது குறைகளா நிறைகளா அப்படின்றத என்னோடய வீடியோஸ் பிகினிங்லேருந்து பார்க்க எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, நம்மளது எவ்வளோ அக்யூரசி இருக்குது, எவ்வளோ தூரம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது மார்க்கெட்டில் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஒரு சிலர் இருப்பாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதல் இருக்காது. அந்த மாதிரி அவங்க வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். 153 பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் லிங்கை பயன்படுத்தி யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் தந்திருக்க இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எளிய முறையில் ட்ரேட் பண்ணலாம். ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட லிங்க்கும் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ கைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன் வந்து ஏமாற்றிட்டு கால் சைடில் வந்து நல்ல ஒரு மூவ் தந்துருந்தாங்க. ஸோ யாராவது வந்து ஏற்கனவே மார்க்கெட் கீழே போயிட்டான், கீழே தான் போவான்னு சொல்லி நிறைய பேர் வந்து புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏமாந்துருப்பீங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி கால் சைடில் நல்ல ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இங்கே பாருங்கள், ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஓப்பன் ஆனது 596. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் தான் கீழே போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 24, 30 பாயிண்ட் கீழே போயிருக்கோம். ஓகே, 42 பாயிண்ட் வந்து கீழே போயிட்டு மீதி பாயிண்ட் வந்து மேலே தான் போயிருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ ஒரு நாளைய ரேஞ்சு 150லேருந்து 200 பாயிண்ட். ஸோ பாருங்கள் கரெக்டாக எங்கே ரிவர்சல் எடுத்திருக்கான், அந்த 24,734லேருந்து 37 அந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்திருக்கான். ஸோ இந்த மாதிரி எளிய முறையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே நம்ம ஈஸியாக அதோட ஓப்பன் ரேஞ்சை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் வந்து கீழே போக போகிறானா மேலே போக போகிறானா. அந்த ஃபஸ்ட் கேண்டில் அதோட 50% லெவலில் மார்க் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அழகாக வந்து ஃபஸ்ட் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பெருசாக புல்லிஷாக வைக்கிறானா, ரெட்டாக இருக்கானா, க்ரீனாக இருக்கானா பாருங்கள். அதோட ஹை லோ மார்க் பண்ணுங்கள், அதோட 50% மார்க் பண்ணுங்கள். ஸோ அந்த 50%க்கு மேலே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையை வந்து டார்கெட்டாக கூட வச்சுக்கலாம். அதை பிரேக் பண்ணி போகும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹை லெவலில் வந்து எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஃபிபனாச்சி ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்க உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் நண்பர்களே. நீங்கள் வந்து அதனால் எளிய முறையில்
நாம் தரக்கூடிய இந்த லெவல்ஸை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து 500 கால் ஆப்ஷன் என்ன இருக்கான் அப்படின்றத பாருங்கள். 24,500. ஸோ ஓப்பன் ஆனது 197. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 9:15. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், நான் இந்த கிளஸ்டர் இங்கே வைக்கிறேன். 197, ஹை வந்து 220, லோ 187, க்ளோசிங் வந்து 211. ஓகே, ஸோ நம்ம வந்து பிபி லெவலும் எஸ்எல் வந்து ஹண்ட் பண்ணிட்டு என்ட்ரி ஆகிற லெவலுக்கு மேலேயே தான் மார்க்கெட் ஓப்பன் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து டீப் இந்த மணி. ஸோ மார்க்கெட் வந்து 24,700க்கு மேலே இருந்ததுனால இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஸோ கரெக்டாக ஓப்பன் ஆகிட்டு சும்மா ஒரு 12-13 பாயிண்ட் மட்டும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R1 லெவலில் கீழே வந்து டச் பண்ணாமல் அப்படியே மேலே போயிட்டு R2லேருந்து அப்படியே மேலே போயிருப்பான். மார்க்கெட் ஏன் அதுக்கப்புறமேட்டு இந்த வந்து 301 சஸ்டெயின் பண்ணியிருந்தான் அப்படின்னா இந்த 500 கால் ஆப்ஷனு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் வந்து மேலே கிடச்சிருக்கும். காலில் மார்க்கெட் வந்து 800 தாண்டி போயிருப்பான். இதெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து ஹோல்ட் ஆகலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் அவன் வீக் ஆகலை. சரிங்களா, இதுதான் காரணம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதே மாதிரி 24,600 கால் ஆப்ஷன் பாருங்கள், அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ அவனும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், இதுதான் 138ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸில் மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ஜோன்லேயே வந்து R1 லெவல்லேருந்து 157லேருந்து அழகாக அப்படியே வந்து நம்ம பிஇபிக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அப்படியே மேலே வந்து இந்த R2 R3க்கு மேலே அப்படியே சஸ்டெயின் ஆகி அங்கேயே வந்து ஹோல்டப் ஆகிட்டோம். ஸோ புட் ஆப்ஷன் சைடில் ஸ்ட்ராங்காக வீக்காக ஆகிருந்தான் அப்படின்னா இவெல்லாம் வந்து உடச்சி மேலே வந்து தெரிச்சு மேலே போயிருப்பான். இந்த 250 டச் பண்ணியிருக்கணும். இவன் 200 தாண்டி வந்து 210 13க்கு மேலே வந்து அவனால் போக முடியல, 17க்கு மேலே போக முடியல அவனால். ஸோ இதன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து அப்படியே கன்சால்டேஷன் மோடில் அப்படியே இருந்துட்டான். அதுக்கு மெயின் காரணம் 24,700 காலம் போட்டும் ஒரு இந்த ரேஞ்சு பிஇபி லெவலில் வந்து பிரேக் பண்ணி மேலே போகலை. கால் சைட்லேயும் சரி புட் சைட்லேயும் சரி அதை பிரேக் பண்ணி மேலே போகலை. இவன் வீக் ஆகலை. இன்னொன்று 24,700 புட் ஆப்ஷன் வந்து எப்போ வீக் ஆகுவான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓப்பன் equal to high means weakness. ஸோ ஃபோக்கஸ் ஆப்போனண்ட் சிஇ சைடு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார் பிகினர்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்றது வீக்னஸ் அப்படின்றத நான் வந்து தெளிவாக பிகினர்ஸ்க்கான நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் நம்ம வந்து எந்த கால் சைடில் வருதா புட் சைடில் வருதா பாருங்கள். அப்படி வரும்போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஓப்பன் ஈக்குவல் டு லோ. இதே ஓப்பன் ஈக்குவல் டு ஹையை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் செல் பண்ணணும் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நீங்கள் வந்து ஒரு சைடில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து பையும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கேபிட்டல் நிறையா இருக்குது அப்படின்னா நான் வந்து செல்லும் பண்ணிக்கலாம் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸை. இப்போ 24,700 அவனை கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு 24,700 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் நம்ம பிஇபிக்கு கீழே வரும்போது இந்த எஸ்எல் பிஇபியை பிரேக் பண்ணாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும். அடுத்தது கீழே வந்து இந்த எஸ்எல் ஹண்ட் பண்ணுறது கண்டிப்பாக கீழே போகன்றது தெரியும். இந்த 50 பாயிண்ட் பிடிச்சா போதும், நீங்கள் பெருசாலும் பிடிக்க வேணாம். ஓகேங்களா, ஸோ நீ என்னடா கிழிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர் கேட்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு என்னால் நிறைய ஒர்க் இருந்ததுனால சரியாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால இங்கே பாருங்கள் நான் ட்ரேட் அப்படியே எடுத்தேன். ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிவிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஸோ மினிமம் கேபிட்டல் தான் ஒரு 25,000 26,000 தான் கேபிட்டல் இருந்துச்சு. அதை வச்சு 2 days பிஃபோர் ட்ரேட் எடுத்தேன். அதில் ஒரு 4,000 எடுத்தேன். ஸோ இப்போ ஒரு 4,000. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்ட்ரி வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமான பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாள் பூரா வந்து ஷேர் மார்க்கெட்டில் உட்காந்துருக்காதீங்க. உங்கள் ஹெல்த்தையும் பாதிக்கும், அதே மாதிரி உங்கள் கேபிட்டலையும் பாதிக்கும். ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தவறான இடத்துல நீங்கள் வந்து லெவலை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் போட தெரில அப்படின்னா உங்களோட கேபிட்டல் இழந்துருவீங்க. ஓகே, ஸோ ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலே போதும். ஸோ இல்லைனா 10 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் என்ட்ரி வந்து ஒரு 2 times வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆகிடும்.
அதுக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பை செல் தந்துட்டு இருந்தீங்கன்னா லாஸ் ஆகிடுவீங்க. உங்கள் ப்ரோக்கரேஜ் காசும் வந்து நிறைய எடுத்துருவாங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ 148, 155. ஸோ சின்ன சின்ன என்ட்ரி தான் போதும், நமக்கு அது போதும். அதை எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்தாலே போதும். நம்ம மினிமம் டெய்லி ஒரு 4000 5000 நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்தாலே வந்து உங்களுக்கு கேபிட்டல் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்தது. ஸோ நீங்கள் யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நம்பிக்கையை தரும். ஓகே கைஸ், ஸோ எனக்கு வந்து டைம் கிடைக்கும் போது தான் நான் ட்ரேட் எடுப்பேன், நான் எல்லா நாளும் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி லெவல்ஸை வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 500 600 கால் ஆப்ஷனும் 700 கால் ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்திருந்தாங்க. இதை வந்து நான் வந்து குரூப்லேயே நான் ஆட் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரேடில் நான் வந்து எடுத்தது ஸோ 185ல் என்ட்ரி ஆனேன், 211 நான் எக்ஸிட் ஆனேன், 24 600 கால் ஆப்ஷன். ஸோ இது வந்து நான் வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணேன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 24 700 கால் ஆப்ஷன்னு. மார்க்கெட் வந்து அதிகமாக வந்து 800 வரைக்கும் போகாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இந்த பிஇபி லெவலில் சஸ்டெயின் வந்து டச் பண்ணவே இல்லை, அதை வந்து சஸ்டெயின் பண்ணவே இல்லை. அதாவது SL2 என்ட்ரி ஏரியா, நார்மலாக வந்து SL என்ட்ரி ஏரியா ஒன்று தான் தருவேன். ஒரு சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து 2 பிளேஸ் கிடைக்கும் பிஇபி லெவலுக்கு கீழே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு பாட்டம்லேயே கிடைக்குதுன்னா அங்கேயே நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லெவலை வந்து நீங்கள் வந்து SLஆக வச்சுட்டு இந்த SL1 ஹண்ட் ஏரியாவை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அவன் பிஇபி வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் 110ல் என்ட்ரி எடுக்கிறீங்க, 107 ₹3 தான் நீங்கள் வந்து SL வைக்கிறீங்க. உங்களோட ரிஸ்க் எவ்வளோ? வெறும் ₹3 தான். உங்களுக்கு ஆனால் ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னா எவ்வளோ ரொம்பவும் 40 to 60 ரூபீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 24 600 கால் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இந்த 24 600 கால் ஆப்ஷன் 3 வாட்டி நம்ம பிஇபி லெவல்லேருந்து நம்ம R3 லெவல் வரையும் போயிருக்கான். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் R4 வரைக்கும் வந்திருக்கான். பட் 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா 35 and 43 டோட்டல் வந்து ஒரு 140 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே சஸ்டெயின் பண்ணதுனால, யார் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்று என்ன ப்ரைஸ் இருந்தாங்களோ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறான், கீழே போயிட்டு திரும்ப ப்ரீவியஸ் க்ளோஸ் கட் பண்ணி வரான் அப்படின்னாலே கண்டிப்பாக அவன் வந்து நம்ம பிஇபியை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய டார்கெட் வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் 1 டே க்ளோஸ் பிஃபோர் என்ன இருக்கோ அதோட ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே வந்துட்டாலே அந்த எஸ்டர்டேவோட ஹையை நோக்கி அவன் மேல் நோக்கி பயணம் செய்வான். அது வந்து காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட எஸ்டர்டே ஹையை நோக்கி அவன் மேலே வருவான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிபனாச்சி லெவல் வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் அந்த ஒரு முடியறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தேன், இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவுக்கு மேலே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. கரெக்டாக வந்து அந்த ஏரியா வரைக்கும் வந்து அப்படியே ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்திருப்பான் பாருங்க, 734 வரையும் வந்திருப்பான். ஸோ அந்த ஜோனில் வந்து கரெக்டாக இது வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த கீழே வந்து இந்த எல்லோ ஆரஞ்சு பாக்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஏரியா அப்படின்றத நான் வந்து தெளிவாக போட்டிருந்தேன். அதுக்கு மேலே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து ரிஜெக்ஷன் ஏரியா வரையும் போவான் அப்படின்றத நான் வந்து ஃபிபனாச்சி வச்சு மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லெவல் தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த லெவல் வந்து ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படியே அதிகபட்சம் போனாலும் ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஜோன் வரையும் தான் மேலே போவோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். 737 வரையும் தான் போயிருப்பான். ஓகே கைஸ், ஸோ இது எல்லாமே நான் ஏற்கனவே மார்க் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன்லாம் வந்து சும்மா வெறுதே வந்து நம்ம வந்து இந்த லைன்லாம் போடலை. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஏரியாவாக முன்னாடி வந்து ஆக்ட் ஆகி அந்த இடத்துல மார்க்கெட் வந்து தலைகீழாக விழுந்திருப்பான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து ஒரு டார்க் ஒரு லைனை போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம் ரிஜெக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி.
ஓகேங்களா? ஸோ நிறைய கோடு இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்தந்த கோட்ல வரும்போது மார்க்கெட் வந்து ஏன் இங்க ரிவர்சல் ஆகுறான் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அப்பதான் மார்க்கெட்டை பத்தின நீங்க சிந்தனையில இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுறான்? ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான்? இந்த வேல்யூல மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? அப்படின்றத நீங்க வந்து பார்க்கணும் நண்பர்களே. அப்பதான் நீங்க மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பர்களே, இதான் வந்து NSE சார்ட்டில் நமக்கு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன் 7th ஆகஸ்ட் எக்ஸ்பைரி வச்சுருங்க. ஸோ 24/7/22 மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24/700 காலு, அதே மாதிரி 24/700 புட்டு, 24/600 புட்டு, 24/600 கால். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 24/800 கால் ஆப்ஷன். ஸோ இது மல்டிபிள் ஏஜ் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது 700 காலன் புட், அதான் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 24/600. ஸோ ரெண்டுத்தின் அடிப்படையில் நான் வந்து இங்கே வேல்யூ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஸோ இந்த ப்ரீமியம் பேஸ் 24/700 லெவலில் இதனால் கால் அண்ட் புட் அதன் அடிப்படையில் அப்சைடில் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பேக்டாக இருக்கும். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 24/700 இது 600க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்சைட் லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நாளைக்கு அப்சைடில் ஒரு நல்ல மொமெண்டம் தருவாங்க. கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுகிறோம் அப்படின்னா இந்த 24/600, 24/541, 533, 468, 452, 449, 442 இந்த லெவல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இது வைட் ரேஞ்ச் வேல்யூ. ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தரக்கூடிய ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து கோடு இருக்குது அப்படின்னாருன்னா அந்த கோடெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் தரக்கூடிய கணக்கீடு முறையில் நான் தரக்கூடிய என்ட்ரி ப்ரைஸை தந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து இது SL என்ட்ரி ஏரியா, அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் ஏரியா, அதுக்கப்புறம் டார்கெட்ஸ், அதுக்கப்புறம் அதோட சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ இது எல்லாமே நான் தந்துடுறேன். இதன் அடிப்படையில் கூட விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு தான் வந்து நான் ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபிபனாச்சி ப்ளஸ் கணக்கீடு முறை. ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட மெயின் மோட்டிவே நம்ம கணக்கீடு முறையில் மட்டும்தான் இதை வந்து மார்க்கெட்டை நம்ம பார்க்குறோம். மார்க்கெட்டில் வந்து வார் ஜோன் இருக்குது, அதே மாதிரி வந்து ட்ரம்ப் டேக்ஸ் போட்டார் அப்படின்ற காரணத்தை வச்சுலாம் நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்குறது கிடையாது. ஸோ இது வந்து எளிய முறையில் கணக்கீடு மெத்தடில் NSE வெப்சைட்டை வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான லெவல்ஸு. இந்த 24/400, 500, 600, 700. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸை வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒரு நல்ல இம்பேக்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருப்பாங்க. எதர் கால் ஆர் புட். ஸோ அது யார் வந்து இந்த BEP லெவலில் தக்க வைக்கிறாங்களோ ஸோ அந்த சைடில் மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. அவங்களோட SL என்ட்ரி ப்ரைஸ் இது, SL ஃபஸ்ட் ஒன்று, SL செகண்ட். ஸோ நீங்கள் 113 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24/600 கால் ஆர் புட்டு. ஸோ யார் வந்து 88 ப்ரைஸில் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் உங்களுக்கு 132 இருக்கலாம். அதுக்கப்புறம் BEPக்கு மேலே அவன் சஸ்டெயின் ஆகிட்டான், நீங்கள் ட்ரெயில் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஃபிட்டை ட்ரெயில் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமேட்டு 140க்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு 218 வரைக்கும் டார்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 140 அபோவ் வந்ததுமே என்ன பண்ணணும், 150, 158 மேலே போனதுக்கப்புறம் 140லேருந்து 148க்கு நீங்கள் ட்ரெயில் பண்ணிக்கணும். 158லேருந்து 190 போகும்போது நீங்கள் வந்து 158க்கு ட்ரெயில் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயில் பண்ண உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து நாளைக்கான நம்ம கணக்கீடு முறையில் ஸோ நான் தந்திருக்க லெவல்ஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரேடு வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் சொன்ன லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அகெயின் ஐ ரிமைண்ட் யூ, please inform to your friends and family and relatives, subscribe to
our Tamil Trading Master YouTube channel. Thanks for watching. Good night. See you tomorrow. Good luck, guys.